அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் ஸ்மார்ட் எஜுகேஷன் தமிழ் என்ற சேனலினூடாக இஸ்லாம் பாடம் சாதாரண தர மாணவர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். அந்த வகையிலே எதிர்பார்ப்பு வினாக்களை தழுவியதாக இந்த கையேடு நான் இப்போது உங்களுக்கு கலந்துரையாடி இந்த கையேடில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு வினாக்களை நான் இப்போது தெளிவுபடுத்துகிறேன். இந்த டியூட்டை தயாரித்து வழங்கிய ஷேக் ஃபதீல் நலிமி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்வதோடு இதனுடைய விடயங்களை நாங்கள் நேரடியாக இந்த விடயங்களை கலந்துரையாடுவோம். நடைமுறை விவகாரங்கள் தொடர்பான இஸ்லாமிய கண்ணோட்டம். இஸ்லாம் பாடத்திலே சாதாரண வகுப்பு மாணவர்களுக்கு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு பாட பரப்பிலே நடைமுறை தொடர்பான விவகாரங்கள் வந்த பாட பரப்பில் தெரிவு செய்யப்பட்ட சில வினாக்கள் அல்லது எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்களே இங்கே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலே மனித உரிமை, இளமை பணி, உடல் உள ஆரோக்கியம், வசதியாத், அவுலவியாத், உலக வாழ்வு, தொடர்பு ஊடகங்கள், உம்மத் போன்ற தலைப்பிலே வரக்கூடிய வினாக்களை நாங்கள் இப்போது கலந்துரையாடுவோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவதாக, இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் 5 தருக. 10ஆம் ஆண்டு பாடப்பரப்பிலே மனித உரிமை என்று 26வது பாடம் காணப்படுகின்றது. அந்த பாடத்திலே வரக்கூடிய இலகுவான் ஒரு வினா, இஸ்லாம் மனிதனுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் 5 தருக. 1. உயிர் வாழ்வதற்கான உரிமை, சமத்துவத்துக்கான உரிமை, சொத்துக்களை பாதுகாப்பதற்கான உரிமை, நீதி பெறுவதற்கான உரிமை, மத உணர்வுகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் உரிமை போன்றவைகளை எங்களுக்கு குறிப்பிடலாம். எனவே அந்த ஒவ்வொன்றும் இந்த பாடத்திலே தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் உங்களுக்கு இந்த மனிதனுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் 5 குறிப்பிடுக என்று கேட்டால் இந்த 5 உங்களுக்கு எழுதலாம். 2வது வினா, இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகள். உயிர் வாழ்வதற்கான உரிமை, கருத்து வெளிப்பாட்டு உரிமை, சொத்துரிமை, தொழில் செய்யும் உரிமை, திருமணம் செய்யும் உரிமை, ஹுலு செய்வதற்கான உரிமை, அதாவது திருமணத்திலிருந்து பெண்கள் தரப்பால் விவாக விலக்கு பெறுவதற்கு பெண்களுக்காக ஹுலு செய்வதற்கான உரிமை, அதே போன்று கல்வி பெறும் உரிமை. எனவே இந்த உரிமைகளை எங்களுக்கு பெண்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகளாக குறிப்பிடலாம். 3வது வினா, ஜாஹிலியா காலத்தில் பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள் 3 குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஜாஹிலியா காலத்திலே குறிப்பாக பெண்கள் உயிர் வாழ்வதே ஒரு அச்சுறுத்தலான ஒரு காலம். பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் ஐயாமுல் ஜாஹிலியா காலம் காணப்பட்டது. எனவே வாழும் உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படவில்லை, கருத்து வெளிப்பாட்டு உரிமை கொடுக்கப்படவில்லை, திருமணம் செய்யும் உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டன, கல்வி உரிமை மறுக்கப்பட்டன. எனவே ஜாஹிலியா காலத்திலே பெண்களுக்கு அதிகமான உரிமைகள் மறுக்கப்பட்டன. காரணம், அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கே உரிமை கொடுக்கப்படாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்பட்ட காலம். அடுத்ததாக 4வது வினாவை எங்களுக்கு பார்க்கலாம். இஸ்லாம் வழங்கியுள்ள மனித உரிமைகள் கொண்டுள்ள தனித்துவ பண்புகள். உண்மையிலே இஸ்லாம் வழங்கியுள்ள மனித உரிமையுடைய தனித்துவ பண்புகளை குறிப்பிடுவதென்றால் மக்களால் பின்பற்ற முடியுமானவையாக காணப்படுகின்றவை, சமநீதி கொண்டவை, காலத்தால் இடத்தால் வேறுபடாதவை, குறைபாடுகள் அற்றவை, நியாயமான தன்மை கொண்டவை, இறைவன் வகுத்த உரிமை என்பதனால் நடைமுறைக்கு சாத்தியமானவை. எனவே இந்த விடயங்களை எங்களுக்கு இஸ்லாம் வழங்கியுள்ள மனித உரிமைகளுடைய தனித்துவ பண்புகள் என்று குறிப்பிடலாம். அடுத்ததாக 5வது வினா, மாணவர்களே உங்களுக்கு இலகுவாக விளங்கும் அமைப்பிலேயே வினாக்களையும் விடைகளையும் தொகுத்து இங்கே காட்டப்பட்டுள்ளது. இளமை ஓர் அருள். உண்மையிலே இளமை ஓர் அருள். இக்கூட்டின் முக்கியத்துவத்தினை எடுத்துக்காட்டும் ஆதாரம் ஒன்றினை தருக. முதுமை வருவதற்கு முன்னால் இளமையை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபி அவர்களுடைய கூற்றின்படி அந்த ஹதீஸிலே வரக்கூடிய கருத்து. அதே போன்று மறுமையிலே நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு இளைஞன் யார் என்றால் 7 குழுவினருக்கு மறுமையில் மஹ்ஷரில் நிழல் கிடைக்கும். ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த இளைஞன்.
எனவே இளமை காலம் என்பது ஒரு எங்களுக்கு மிக பொறுமதியான காலம். எனவே நாங்கள் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கூறலாம், முதுமை வருவதற்கு முன் இளமையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக குறிப்பிடலாம், இளமையில் அல்லாஹ்வோடு தொடர்பு பட்டு வாழக்கூடிய ஒரு நல்லடியான், நல்ல ஒரு இளைஞன் மறுமையிலே நிழல் கிடைக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே ஒருவராக மறுமையிலே காணப்படுவார். இளமை பருவத்தினை அர்த்தமுள்ளதாக மாற்றுவதற்கு இஸ்லாம் குறிப்பிடும் வழிகாட்டல்கள். ஒரு மனிதன் சாதாரணமாக முதுமையிலே செய்யும் நன்மைகளை விட இளமையில் செய்யும் நன்மைக்குத்தான் அதிகமான அல்லாவிடத்திலே கூலி கிடைக்க. அந்த வகையிலே ஆன்மீக செயற்பாடுகளே ஈடுபடுதல், தொழுகை, திக்ர், தௌபா இது போன்றவைகள். நல்லவர்களுடனான உறவை பேணுதல், அல்லாஹ்வினதும் நபிமார்களினதும் வழிகாட்டல்களை பின்பற்றுதல், போதைப் பொருட்களை முற்றாக தவிர்த்தல், தொடர்பு ஊடகங்களை முறையாக கையாளுதல், அஜ்னபி மஹரமி உறவுகளை பேணி நடத்தல், போசாக்கான உணவு, உடற்பயிற்சி என்பவற்றை பேணல். அடுத்ததாக 7வது வினா, மாணவர்களே, இளமை பருவத்தினை வழிகெடுக்கும் காரணிகள் 5 தருக. பொதுவான வினாக்கள், இலகுவாக காணப்படக்கூடிய வினாக்கள். எங்களுக்கு தெரியும், ஆபாசமான காட்சிகள், போதை பொருள் பாவனை, கெட்ட நண்பர்களோடு பழகுதல், வீணான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுதல் போன்ற விடயங்களுக்கு எங்களுக்கு இளமை காலம் வீணாக பிழையான வழிகாட்டலுக்கு உட்படுதல், நாசகார செயல்களுக்கு உட்படுதல், பல்வகையான போதைப் பொருட்களுக்கு தூண்டப்பட்டு அந்த பாதிப்புகளுக்கு உட்படுதல், சோசியல் மீடியாக்குள்ளே சென்று பாவங்களில் ஈடுபட்டு வாழ்வை வீணாக்கி கொள்ளல், அல்லாஹ்வோடுள்ள தொடர்பை குறைத்து கொண்டு அடிப்படையான வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாகிய பிழையான வழியிலே செல்லக்கூடிய அந்த மோசமான நடத்தை உள்ள பிள்ளைகள் போன்ற இளமை பருவத்தினை வலுகெடுக்கும் காரணிகளாக பல்வேறு காரணிகளை குறிப்பிடலாம். 5 குறிப்பிடுவதென்றால் இலகுவாக போதைப் பொருள், தேவையற்ற விடயங்கள், பாவமான காரியங்கள், தேவையற்ற பொழுதுபோக்குகள், கெட்ட நண்பர்கள் போன்ற 5 விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். அடுத்ததாக 8வது வினா, உள ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக 5 ஆலோசனைகள். எங்களுக்குடைய உடல் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அதே போன்று உள ஆரோக்கியம் மிக முக்கியமாகும். உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும் போதுதான் நல்ல சிந்தனை ஏற்படும். எனவே அந்த வகையிலே உள ஆரோக்கியத்துக்காக சில வழிகாட்டல்களை இங்கே நாங்கள் கொடுத்துள்ளோம். அந்த வகையிலே எப்போதும் அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டும். ஜிக்ர், துவா, இஸ்திக்ஃபார் போன்றவற்றில் அதிகம் ஈடுபட வேண்டும். அல் குர்ஆனை ஓதுதல், அல் குர்ஆனை விளங்குதல், முஹாசபாக்களில் அடிக்கடி நாங்கள் எங்களை சுய விசாரணை செய்து கொள்வதுதான் முஹாசபா. எனவே முஹாசபாவில் அடிக்கடி ஈடுபட வேண்டும். தர்மம் செய்ய வேண்டும். தனித்திருந்து அல்லாஹுடன் முனாஜாத் செய்தல், இறைவனோடு தொடர்பாய் துவா கேட்டு அல்லாஹ்வோடு உரையாட வேண்டும். நாங்கள் எங்களுடைய துவாக்களை, எங்களுடைய உலக்கிடங்குகளை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உரையாட வேண்டும். பாவங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும். இரவு நேரங்களில் வணக்கங்களில் ஈடுபடல், நஃபிலான அமல்களில் அதிகம் ஆர்வம் காட்டுதல். எனவே மாணவர்களே, ஓலெவல் மாணவர்களுக்கு, சாதாரண தர மாணவர்களுக்கு ஏற்ப சுருக்கமாக நாங்கள் பார்த்து கொண்டு செல்கின்றோம். அடுத்ததாக 9வது வினா, உள ஆரோக்கியத்தை இல்லாமல் செய்யும் காரணிகள். உள ஆரோக்கியத்தை இல்லாமல் செய்யும் காரணிகள் என்று வரும்போது எங்களுக்கு தெரியும், உள நோய்கள், பொறாமை, கர்வம், அகங்காரம், அடுத்தவர்கள் பற்றி காழ்ப்புணர்வு கொள்ளல் போன்ற விடயங்கள் உள ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அம்சம். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இல்லாமல், மறுமை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் உலக விடயங்கள் அதிகம் உள்ளத்தை செலுத்தி உலக ஆசையில் ஈடுபட்டு உள்ளத்தை பால்படுத்திக் கொள்ள, மனோ இச்சையில் ஈடுபடுதல், ஷைத்தானிய தூண்டுதல்களுக்கு உள்ளத்தை நாங்கள் பாதிப்புக்கு உட்படுத்துதல். எனவே உல ஆரோக்கியத்தை இல்லாமல் செய்யக்கூடிய காரணிகளாக தேவையற்ற கெட்ட விடயங்களை பார்ப்பது போன்ற விடயங்கள் எங்களுக்கு உல ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்று குறிப்பிடலாம். இறை நம்பிக்கையை பால்படுத்தக்கூடிய அம்சங்கள் போன்ற அனைத்தையும் குறிப்பிடலாம். உணவு பழக்கம் தொடர்பாக இஸ்லாமிய போதனைகள் யாவை? உண்மையிலே உணவு பழக்கம் என்றால் முதலாவதாக எங்களிடத்திலே போதுமான ஆரோக்கியமான உணவை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய, ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை நாங்கள் சாப்பிடக்கூடாது. தேவைக்கு அதிகம் நாங்கள் உணவுகளை எடுக்கக்கூடாது. நோய் வரக்கூடிய உணவுகளை, நோய் தொற்றக்கூடிய உணவுகளை
அது போன்ற உணவுகளை நாங்கள் தவிர்த்து கொள்வது சிறப்பானதாகும். ஆரோக்கியமான நிறை உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற பாவனைக்கு எடுக்கக்கூடிய நல்ல விடயங்களை நாங்கள் பொதுவாக எழுதலாம். உடம்பினை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீர் முன்வைக்கும் கருத்துக்கள் 3 குறிப்பிடுக. மாணவர்களே, உடம்பு என்று வரும்போது நபி அவர்கள் கூட அலைக்க ஃபி பதனிக ஹக்குன், உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள். எனவே அந்த வகையிலே உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீர் முன்வைக்கும் கருத்துக்கள் எப்போதும் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும், தொடர் தேர்ச்சியாக உடற்பயிற்சியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும், நோய்கள் வரும்போது அதற்கேற்ப நாங்கள் சரியான மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். அடுத்ததாக சிறு குறிப்பு எழுதுவதற்காக இங்கே ஒரு தலைப்பு போடப்பட்டுள்ளது, நடுநிலைமை பேணல் வசத்தியா. நாங்கள் இது முக்கியமான ஒரு பகுதி. எந்த முஸ்லிம் சமூகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் நடுநிலைமை சமூகம், உம்மத்தன் வசத்தா, நடுநிலை சமூகம். இந்த சமூகத்துடைய இதொரு எல்லா சமூகத்திலும் இருந்து சிறந்த சமூகமாக காணப்படுவதற்கான ஒரு சிறந்த இயல்பாக காணப்படுகின்றது. எனவே நடுநிலைமை என்பது ஒரு தீவிரமான நிலைக்கு இடையில் சமநிலை தன்மையை பெறுதல். நாங்கள் எல்லா விடயத்திலும் உம்மத்தன் வசத்தா என்ற அடிப்படையிலே நடுநிலைமையாக நாங்கள் இருக்க வேண்டும். பேசினாலும் நடுநிலைமை தன்மை இருக்க வேண்டும், நடந்து சென்றாலும் நடுநிலைமை தன்மை இருக்க வேண்டும், உண்ணும் போதும் நடுநிலைமை தன்மை இருக்க வேண்டும். இதனை நாங்கள் வலியுறுத்தும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். எங்களுக்கு தெரியும் உம்மத்தன் வசத்தா, முஸ்லிம் சமூகம் நடுநிலைமையான சமூகம் என்ற விடயத்தையே எங்களுக்கு குறிப்பிடலாம். அதே போன்று செலவு செய்வதில் ஊதாரியாக லோபியாக இல்லாதிருத்தல். குர்ஆனிலே குறிப்பிடுகின்றது, நீங்கள் செலவு செய்யும் போது அளவு கடந்து வீண் விரயம் செய்யவும் வேண்டாம், அதே போன்று உலோபித்தனம் காட்டவும் வேண்டாம் என்று. எனவே அந்த விடயத்தையும் எங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஆன்மீக செயற்பாடுகள் கடும் போக்கை தளர்த்தி கொள்ளல். நபி அவர்கள் ஒரு பெண் இரவு நேர தொழுகைக்காக ஒரு கயிற்றை கட்டி தொழுதுக்கூடிய செய்தியை அறிந்து, நீங்கள் தூக்கம் வந்தால் தூங்குங்கள், தூங்கி எழுந்ததன் பிறகு தொழுங்கள், இவ்வாறு நீங்கள் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறிய அந்த சம்பவத்தை குறிப்பிடலாம். உலக வாழ்வு மறுமை வாழ் என்பவர்களிலே சமநிலைமை பேண வேண்டும். சில சஹாபாக்கள் உலக வாழ்வை புறக்கணித்து மறுமை வாழ்வுக்காக தொடர்ந்து நோன்பு பிடிப்பது, தொடர்ந்து இபாதா ஈடுபடுவது போன்ற விடயங்களை கூறிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறினால், நான் அதிகம் அல்லாஹ்வை பயந்தவன், நான் வாழ்வது போன்று நீங்களும் சமநிலைமையாக வாழுங்கள். உணவு, உடை, பாவனை என்பவற்றில் சமநிலை பேண வேண்டும். நடையில் நடுநிலைமை பேண வேண்டும். நடுநிலைமை பேணல் என்பது கடும் போக்கு, பொடுபோக்கு ஆகிய இரண்டும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த நடுநிலைமை பேணல் என்ற பகுதி மிக முக்கியமான ஒரு பாடம். அதிகமாக பரீட்சைக்கு பல முறை வரக்கூடிய ஒரு பாடமாக காணப்படுகின்றது. எனவே நடுநிலைமை பேணல் சம்பந்தமாக உங்களுடைய 29வது பாடத்திலே இது தொடர்பாக பல விடயங்கள் காணப்படுகின்றன. எங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஹதீஸை நான் குறிப்பிடுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் பகல் முழுவதும் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்குவதாக கேள்விப்பட்டேன். இப்னு அம்ர், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவ்வாறு செய்யாதீர்கள், நோன்பு வையுங்கள், நோன்பின்றியும் இருங்கள், இரவில் தொழுதும் வாருங்கள், தூங்கவும் செய்யுங்கள். உங்கள் உடலுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களை சந்திக்க வருபவர்களுக்கும் நீங்கள் செலுத்த வேண்டிய கடமைகள் உள்ளன. புகாரியில் வந்த ஹதீஸ். எனவே எங்களுக்கு ஹதீஸ் ஆதாரமாக இதனை குறிப்பிடலாம். அதே போன்று குர்ஆன் ஆதாரமாக விசுவாசிகளை அவ்வாறு ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலைமையான சமூகத்தினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம். ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருங்கள். நம்முடைய தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார். எனவே மதிப்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு இந்த தலைப்பு வந்தால் மிகச் சிறப்பாக எழுதலாம். அடுத்ததாக 13வது வினா, வாழ்வில் நடுநிலைமை பேணல் வசத்தியா தொடர்பாக இஸ்லாம் முன்வைத்துள்ள 5 வழிமுறைகள். செலவு செய்வதிலும் ஊதாரியாகவோ உலோபியாக இல்லாதிருத்தல், நாங்கள் பார்த்த விடயங்கள் தான். ஆன்மீக செயற்பாடுகள் கடும் போக்கை தளர்த்தி கொள்ளல், உலக வாழ்வு மறுமை வாழ்வு என்பவற்றுக்கிடையே சமநிலைமை பேணல், உணவு, உடை, பாவனை என்பவற்றில் சமநிலைமை பேணல், நடையில் நடுநிலைமை பேணல் போன்ற விடயங்கள் நாங்கள் பார்த்த விடயங்கள். திரும்ப நாங்கள் அதனை கலந்துரையாடுகிறோம். அடுத்ததாக ஃபிக்ஹுல் அவுலவியாத், உணர்த்தும் கருத்து என்ன? அதாவது முதன்மைப்படுத்த வேண்டிய சட்ட நோக்கை குறிக்கும். நாங்கள் எதனை முதன்மைப்படுத்த வேண்டுமோ அந்த விடயங்கள், அந்த சட்டங்கள்.
உதாரணமாக கூறுவதென்றால் நான் உதாரணமாக உம்ரா செல்ல நாடி இருந்தால் என்னுடைய சகோதரி வீட்டிலே வீடு நனையக்கூடிய, கூரையிலிருந்து நீர் வழியக்கூடிய, வீட்டிலே சரியான ஒரு ஒழுங்கான முறையிலே வீடு அமையாமல் இருக்கக்கூடிய நிலையிலே நான் மேலதிகமான ஒரு சுன்னத்தான உம்ராவை செய்வதற்கு செல்வதென்றால் இந்த இடத்திலே நான் முதலாவது செய்ய வேண்டியது என்னுடைய சகோதரியுடைய பிரச்சனையை தீர்ப்பது. அதன் பிறகுதான் நாங்கள் இந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும். எனவே எது பிரியோரிட்டி பண்ணுவது, எதற்கே முதன்மைப்படுத்த வேண்டுமோ அதனைத்தான் செய்ய வேண்டும். ஒரு முஸ்லிம் முக்கியமானதை விட முக்கியமல்லாதற்கு முன்னுரிமை வழங்கக்கூடாது. நபிகளார் தனது தாவாவில் முற்படுத்த வேண்டியதை முற்படுத்தி வழிகாட்டினார்கள். ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்பது ஒரு இயல்பான செயற்பாடாகும். சாதாரணமா பகுத்தறிவுள்ள மனிதனுக்கு விளங்கும் எதனை நாங்கள் உட்படுத்தி செய்ய வேண்டும் என்று. எனவே அதனை நாங்கள் உடனடியாக செய்ய வேண்டும். அடுத்ததாக நாளாந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய இக்கட்டான நிலை ஒன்றை குறிப்பிட்டு அதன் போது முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய விடயம் பற்றி குறிப்பிடுக. நான் குறிப்பிட்டேன், நாங்கள் சாதாரணமாக ஒரு தொழுகையிலே சாதாரணமாக சுன்னத்தான தொழுகையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவசரமாக ஒருவர் விபத்துக்குள்ளாகின்றார். அந்த இடத்திலே நாங்கள் உடனடியாக விபத்து நடந்த மனிதனை வைத்தியசாலைக்கு அழைத்து சென்று அவருக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய செயற்பாடை முதன்மைப்படுத்த வேண்டும். அதே போன்றுதான் நான் இங்கு ஏற்கனவே கூறிய அந்த உதாரணம். அடுத்ததாக சிறுகுறிப்பு எழுதுதல். உலக வாழ்வு பற்றிய இஸ்லாமிய நோக்கு. இங்கே எங்களுக்கு விளங்கலாம், உலக வாழ்வை துறக்கவும் கூடாது, அதில் மூழ்கிவிடவும் கூடாது. சில கிறிஸ்தவர்கள் உலகத்தை துறந்து ரஹ்பானியத்தை நிபுத்ததவுக, அதாவது துறவரத்தை அவர்கள் விதத்தாக எடுத்துக்கொண்டார்கள். துறவரம் இஸ்லாத்தில் இல்லை. அதே நேரம் நாங்கள் உலக பற்று வைத்து தீவிரமாக உலக ஆசை பிடித்தவர்களாகவும் இருக்கக்கூடாது. இவை மத்தியிலே நடுநிலைமையாக இருக்க வேண்டும். எனவே உலக வாழ்வில் நடுநிலைமை பேண வேண்டும். மறுமை வாழ்வின் விமோசனத்தை அடிப்படையாக இலக்காக கொள்ள வேண்டும். அதற்காக இவ்வுலக வாழ்வை பயன்படுத்த வேண்டும். நாங்கள் உலக வாழ்வை பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெற வேண்டும். அதற்காக இவ்வுலக வாழ்வை பயன்படுத்த வேண்டும். உலக வாழ்வு மறுமைக்கான விளை நிலம். நாங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், முதலிட வேண்டும். மறுமையிலே எங்களுக்கு அதனுடைய அறுவடையை பெற்றுக்கொள்ளலாம். உலக வாழ்வை முற்றாக துறந்து தம்மை முழுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொண்ட சஹாபாக்களை நபி அவர்கள் நெறிப்படுத்தினார்கள். உலகில் வளமாக வாழ உழைக்க வேண்டும். இவ்வுலகில் மனிதன் பணிகள் இமாரத் இபாதத் ஹிலாபத், இபாதத் இமாரத் ஹிலாபத், வணங்கி வழிபடுதல், பூமியை வளப்படுத்தல், பூமியிலே ஹலீஃபா பதவியை மேற்கொள்ளல். எனவே மாணவர்களே, உலக வாழ்வு பற்றிய நோக்கிலே இந்த விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். மறுமையுடன் ஒப்பிட்டு நோக்கும் போது உலகம் அற்பமானது, உலக வாழ்வு அற்பமானது என்பதை குறிக்கும் அல் குர்ஆன், ஹதீஸ் வசனங்கள். எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு அழகாக மாணவர்களே தெளிவுபடுத்தலாம். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன், நிச்சயமாக உலக வாழ்வானது ஒரு விளையாட்டு. எனவே இது போன்ற குர்ஆன் ஆயத்துக்கள், ஹதீஸ்கள் அதிகம் காணப்படுகின்றன. சஹாபாக்களிடத்திலே நபி அவர்கள் ஒரு அழுகிப்போன ஒரு ஆட்டுடைய தலையை எடுத்து காட்டினார்கள். காது துண்டிக்கப்பட்ட அழுகிப்போன மரணித்த அந்த தலையை காட்டிய போது இதற்கு ஏதாவது பெருமதி உண்டான்று சஹாபாக்கள் கூறினார்கள், யார சொல்ல இதற்கு எந்த பெருமதியும் இல்லையே, இது காது துண்டிக்கப்பட்டு அழுகிப்போன ஒரு தலையாக, ஆட்டு தலையாக காணப்படுகின்றது. எனவே நபி அவர்கள் கூறின அதை விட ஒரு அற்பமானதுதான் உலக வாழ்க்கை. எனவே நாங்கள் அந்த ஆதாரத்திலிருந்து உலகம் மறுமையோடு ஒப்பிடும் போது ஒரு அற்பமானதாக காணப்படுகின்றது. அதே நேரம் உலக வாழ்வை துறக்கவும் கூடாது. நாங்கள் உலகத்திலே செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்ய வேண்டும், சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டு விடயத்திலும் இருந்து நடுநிலைமையை காணக்கூடிய அமைப்பிலே உலக வாழ்வு பற்றிய இஸ்லாமிய நோக்கை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக தொடர்பாடல் ஊடகங்கள் கொண்டிருக்க வேண்டிய பண்புகள். தொடர்பாடல் இன்று நாங்கள் அதிகமான சமூக வலைத்தளங்களை பார்க்கின்றோம். சோசியல் மீடியா என்ற அமைப்பிலே பல மீடியாக்களை நாங்கள் பார்க்கின்றோம். அவைகள் அனைத்திலிருந்தும் அடிப்படையாக 5 பண்பு இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமாக இருத்தல், நம்பகத்தன்மை கொண்டதாக இருத்தல், நடுநிலைமை தவறாதிருத்தல், பொதுநலம் பேணக்கூடியதாக இருத்தல், பண்பாடு உடையதாக இருத்தல். எனவே இந்த சம்பந்தமான வினாக்கள் வந்தால் எங்களுக்கு அழகாக விடை எழுதலாம். 18வது வினா இறுதியான வினாவாக நாங்கள் பார்க்கின்றோம். இலங்கை மக்கள் என்ற வகையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை 5 தருக. நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய இலங்கை நாடு, உண்மையிலே அதற்கு நாங்கள் உதாரணமாக குறிப்பிட்டால் இந்த நாட்டு பற்று எங்களிடத்திலே இருக்க வேண்டும்.
நாங்கள் நாட்டை விசுவாசித்து நாட்டுக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது ஃபர்லு கிஃபாயா. இந்த நாட்டிலே நல்ல வைத்தியர்களை உருவாக்குவது, சமூக சேவைகளை செய்வது, வளவாளர்களை உருவாக்குவது. எனவே இந்த செயற்பாடு உண்மையிலே நாங்கள் ஒரு மூமினை பொறுத்தவரையில் நாட்டுப்பற்றுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாடு முன்னேறுவதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும். அது குறிப்பாக முஸ்லிம் சமூகம் என்று மாத்திரமல்ல, பொதுவாக எல்லா சமூகத்துக்கும் பயனுள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அதற்கான நல்ல ஆலோசனைகளை குறிப்பிட வேண்டும். பொருளாதார திட்டங்களை வகுத்து குறிப்பிட வேண்டும். ஒரு நல்ல மனிதனாக நாங்கள் இந்த நாட்டிலே பிரதிபலிக்க வேண்டும். நாங்கள் இந்த நாட்டுக்கு பாரமில்லாமல் புத்தாக்கம் செய்யக்கூடியவர்களாக, புதிய தொழில்களூடாக நாட்டுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் போன்ற அனைத்து நாட்டிலே பயனுள்ள ஒரு மனிதனாக நாங்கள் ஒரு 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 மனிதனாக நாங்கள் திளைக்க வேண்டும் என்ற விடயங்களை இந்த இடத்துல எங்களுக்கு இறுதியாக கூறிக்கொள்ளலாம். எனவே மாணவர்களே, நாங்கள் பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களான பொது வினாக்களை நாங்கள் இன்று கலந்துரையாடினோம். அந்த வகையிலே இதனை நீங்கள் கேட்டு பயன்பெற்றால் உங்களுக்கு இதனை இன்னும் பலருக்கு இதனை நீங்கள் ஷேர் செய்து அதனூடாக அனைவரும் பயன்பெற வழி செய்யுங்கள் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.